ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஏஐ டூல்ஸ், ஏஐ மாடல்ஸை எப்படி நம்மளோட மிஷினில் கான்ஃபிகர் பண்ணி, அதாவது ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறது தான் என்ன எப்படின்னா, இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு ஏஐயை உங்களோட பிசியில் நம்மளோட கம்ப்யூட்டரில் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வச்சுருக்கிற அந்த லோக்கல் ஃபைல்ஸ் வந்து எங்கேயும் நீங்கள் வெளியில் எக்ஸ்டர்னலாக அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு செக்யூரிட்டி இஷ்யூ வராது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். அதை நான் வந்து ஏஐ வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் போய் ஜாஜிபியில் போய் அப்லோட் பண்ணேன்னா அது ஒரு வேறு ஒரு சர்வர் க்ளவுடில் போய்ட்டு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து பப்ளிக்காக போயிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ப்ரைவேசி எனக்கு என்னோடய லோக்கலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி டீப் சீக்குன்னு சொல்லிட்டு சைனீஸ் வந்து ஒரு ஏஐ மாடலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப கம்மியான ஸ்டோரேஜ், அதாவது ஜியோயிலே ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ ஈஸியாக நம்ம லோக்கலில் மாடல் பண்ணி அந்த மாடலை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இதில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குது அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இங்கே நான் வந்து எடுத்துக்கிட்ட டூல் பார்த்தீங்கன்னா எல்எம் ஸ்டுடியோ. ஸோ எல்எம் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல்ஸ், அதாவது எல்எல்எம் சொல்லுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு மாடல் எல்எல்எம் டேரக்டாக டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது வந்து என்ன இருக்குன்னா, அதில் ஏஐக்கான டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி ட்ரைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேசிக் லெவலில் இருக்கும். அதிலே வெர்ஷன்ஸ் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி, அதோட சைஸை பேஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எல்எம் ஸ்டுடியோ வந்து எந்த ஒரு பிசிலையுமே இன்ஸ்டால் பண்ணிடலாமா அப்படின்னா முடியாது. அதுக்கு வந்து பிசின்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு மேக்கோ விண்டோஸோ இல்லை எந்த ஓஎஸாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஒரு மினிமம் ரேம் கெப்பாசிட்டி அண்ட் உங்களோட சிபியூ கெப்பாசிட்டி வேணும். அது என்னென்ன எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த எல்எல்எம் மாடலை பற்றி இருக்குது. இங்கே நான் வந்து ஒரு மினிமம் மெமரி இருக்கிற ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய பிசி வந்து விண்டோஸ். ஓகேவா? இதில் வந்து நான் எந்த ஒரு ஹார்ட் ஜிபியூ, அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம், கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லலாம். கிராஃபிக்ஸ் கார்டு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஸோ என்னோடய பிசி பார்த்தீங்கன்னா 32 GB ரேம் இருக்கிறது. ஓகேவா? இங்கே மினிமம் ரேம் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 16 GB. இப்போ உங்கள்கிட்ட இருக்க பிசி 16 GB ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த எல்எம் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணலாம். ஃபர்தராக நம்ம LMstudio.ai வெப்சைட்டில் போய்ட்டு இந்த டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இது வந்து ஒரு மீடியம் தான். எப்படி நம்ம ChatGPT-யை வந்து நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ஒரு வெப்சைட்டில் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இது ஒரு டெஸ்க்டாப் டூல். ஓகேவா? டெஸ்க்டாப் டூலில் நம்ம வந்து என்ன மாடல் வேணும், எந்த ஏஐ மாடல் வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெம்மாங்கிற டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கூகுளோடது. இப்போ கூகுளோட ஜெமினி, அதுக்கு முன்னாடி பாட்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதோட பேசிக் செட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். ஓப்பன் சோர்ஸ்னால் இது வந்து ஃப்ரீயாக கூகுள் கொடுத்துருக்கிற ஒரு ஏஐ மாடல். எப்படி ஃபஸ்ட்டு டீப்சீக்கிங் கம்பெனி ஒரு மாடல் வந்து ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூகுளோடது ஜெம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுமாதிரி மெட்டா ஏஐயோட ஒரு டூல் இருக்குது, எல்எல்எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகே, இன்னும் சில ஓப்பன் சோர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போ ChatGPT அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐ கொடுத்துருக்கிறது. அது வந்து லோக்கலில் ரன் பண்ணுறதுக்கான செட்டப் எதுவும் கொடுக்கல. அது எல்லாமே நம்ம வந்து க்ளவுட் பேஸ்டாக தான் இருக்கும். இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். பட் நான் இப்போ சொல்கிற இந்த கூகுளோட ஜெம்மாவாக இருக்கட்டும், அப்புறம் மெட்டாவோட இதாக இருக்கட்டும், டீப்சீக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம லோக்கலில் இன்டர்நெட் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏஐயை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுதான் எல்எம் ஸ்டுடியோவோட பேனல். இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஜெம்மா 3 அண்ட் 4B ஒரு 4 எல்எல்எம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு இப்போ வந்து இது ஒன்று ரெடியாக இருக்குது. இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 3.2 GB அதோட ஃபைல் சைஸு. ஓகேவா? இது நம்ம ஃபர்தராக ஏபிஐ யூஸ் பண்ணி கூட நம்ம ஏதாவது வெப்சைட்ஸோ மொபைல் ஆப்போ பண்ணுறோன்னா அதில் கூட ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக டவுன்லோட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த கூகுளோட டூல் யூஸ் பண்ணுறேன்.
ஏஐ டூல் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் மெட்டாவோட அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த டூலோட இந்த மார்க்கெட் பிளேஸுக்குள்ளே வந்துட்டு அந்த டூலோட நேமை டைப் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு LLAMA இது வந்து மெட்டாவோடது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோட கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிவிட்டு அதுவே என்ன சொல்லிடுதுன்னா இது வந்து உங்கள் மிஷினுக்கு வந்து மிஷினை விட இது ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணலாம். பட் அதனால் ஸ்லோவாகும். ஓகேவா, இது வந்து 27 GB கிட்ட இருக்குது. ஸோ நான் அதனால் இதை எடுக்க போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே வந்துட்டு நம்ம பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம பிசிக்கு எது வந்து மேட்ச் ஆகுமோ எது வந்து அப்ளிகபிள் ஆகுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் Quant 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ மாடல் இருக்குது. ஸோ இது லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 111 இதுவும் ஃபைல் சைஸ் அதிகம் தான். ஸோ நான் வந்து DeepSeek போடுறேன். DeepSeek R1. ஓகே, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்கா, 8 GB இருக்குது, அதாவது 4.6 GB இருக்குது. ஓகே, இது நம்ம நல்லா இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுலேயே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 8 GB எடுத்துக்கிட்டோன்னா இது நல்லா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ பட் நான் வந்து 6 GBயோ இல்லை 4 GBயோ இதில் எதுனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிடும் மேலே. தென் அந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மிஷினோட கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோக்கலில் ரன் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு நியூ சார்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்டர்நெட் வந்து கனெக்டில் இருக்குது. நான் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சாட் விண்டோ வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, ப்ளீஸ் ப்ரொவைட் a palindrome program in Java language அப்படின்னு கேட்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டூல் யூஸ் பண்ணுறது, எந்த அசிஸ்டன்ட் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெம்மாங்கிற டூலு. இது வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராமை ரைட் பண்ணி கொடுக்குறது வித்தவுட் இன்டர்நெட்டில். ஸோ நாட் ஓன்லி ப்ரோக்ராம், நீங்கள் இங்கே இருக்கிற இமேஜ் அப்லோட் பண்ணி இல்லை ஏதாவது டெக்ஸ்ட்டோ ஏதாவது இமேஜ் அப்லோட் பண்ணி இல்லைனா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கூட நம்ம கேட்கலாம். அதை கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி கொடுக்கு. ஸோ ஃபர்தராக எந்த பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஃபைல் அப்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஃபைலை அட்டாச் பண்ணி நம்ம பார்க்கலாம். 5 ஃபைல் வரைக்கும் அட்டாச் பண்ண முடியும். 30 MB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். PDF, டெக்ஸ்ட் ஃபைலு, டாக்குமெண்ட் ஃபைல், CSV ஃபைல் எந்த ஃபார்மேட்டாக கூட இருக்கலாம். இந்த ஃபார்மேட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணி லோக்கல் யூஸ் பண்ணிங்க. இப்போ ChatGPT நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், சில லிமிட் ஆக்சஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரெக்வெஸ்ட்டுக்கு மேலே நம்மளால் அதை ஃபர்தராக யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா அது அதாவது பேமெண்ட் மோடில் இருக்கும். ஓகேவா, இந்த ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோக்கலில் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டு ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஏஐஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டெக்னிக்கல் பர்சன் கூட ஈஸியாக இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக சில டூல்ஸ் இருக்குது. ஓலல்லாமா அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அது வந்து CLI கமெண்ட், அதாவது கமலையில் ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஒரு எப்படி ChatGPT எப்படி வந்து வெப்பில் பண்ணுறோமோ அதே மாதிரி ஓப்பன் வெப் யூஐன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு டூலு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ChatGPT மாதிரி யூஐயில் அந்த மாதிரி சாட் விண்டோவில் நம்ம வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் ஏஐ மாடல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆஃப்லைனில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் இங்கே வந்து கெம்மாங்கிறது ஒரு டெக்ஸ்ட் சாட் பேஸ்டு விண்டோ. இதால் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். பட் இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே இப்போ புதுசாக வந்திருக்கு. பட் இதில் வந்து அதுக்கான சப்போர்ட் இருக்காது. என்ன சொல்லுதுன்னா ஐ கேன் கிரியேட் ஆக்சுவல் விஷுவல் இமேஜ், பட் அதுக்கான ஐடியா கொடுக்க முடியும். அந்த டீட்டெயில் எப்படி இமேஜ் இருக்கணுங்கிறத டிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதான் இது வந்து ஒரு பேசிக் லெவல், பிகினிங் லெவல் ஏஐ மாடல். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்தராக என்ன ஏஐ டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த ஏஐ பேஸ் பண்ணி நம்ம மாடலை சேஞ்ச் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.